ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். டுடே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணி டே 37 எனக்கு சூப்பராக ஃபண்டாஸ்டிக்காக ஸ்டார்ட் ஆகிருக்கு. உங்கள் எல்லாருக்கும் எப்படி ஸ்டார்ட் ஆகிருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், டுடே மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா குயிக்காக வேக்கப் ஆகிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு எம்டி ஸ்டொமக்கில் வார்ம் வாட்டரில் ஆப்டிவ் சோடா வினிகர் ஆட் பண்ணி எடுத்துக்கிட்டு 30 மினிட்ஸ் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணாச்சு. நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த 30 மினிட்ஸ் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா வார்ம் வாட்டர் எடுத்துகிட்டு 30 மினிட்ஸ் கழிச்சு ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன்ட்டு. கம்பல்சரி இந்த கேப் விட்டு தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணணும், சரிங்களா? அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த 30 மினிட்ஸ் கழிச்சு நம்ம வந்து ஒரு 500 ml வாட்டர் எடுத்துகிட்டு 30 மினிட்ஸ் கழிச்சு ஒர்க் அவுட் பண்ணுறோம்னா, இந்த 30 மினிட்ஸில் ரெஸ்ட் ரூம் போயிட்டு அதுக்கப்புறமே ஒர்க் அவுட் வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் ஆகும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஸ்வெட்டு வந்து கிடைக்கும். உங்களுக்கு சம்டைம்ஸ் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, எனக்கு ஒர்க் அவுட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அன்ஈஸியாக ஃபீல் ஆகுது, ஒரு மாதிரி லேசியாவோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு மைண்டே சரியில்லை அப்படிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நல்லா தூங்கியிருக்கீங்களான்னு பாருங்கள், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்களான்னு பாருங்கள், அண்ட் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி குடிச்சிங்களான்னு பாருங்கள். இதை பாருங்கள். இந்த 3 விஷயம் பேசிக்காக பார்த்தாலே போதும். ஏன்னா இந்த 3 விஷயம் தான் ரொம்ப முக்கியம், சரிங்களா? நல்லா பாடி வந்து ஃப்ளெக்சிபிளாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் மோட்டிவேட்டாக பண்ணுங்கள். ஒர்க் அவுட் பண்ணும்போது நல்ல ஒரு மோட்டிவேஷன் கேட்குறதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ நான் வந்து வாய்ஸை மியூட் பண்ணிவிட்டு தானே பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுக்குறேன். ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப மோட்டிவாக இருக்கிறதுக்கு சத்தமாக டிவியில் பாட்டு வச்சு விட்டுருவேன். பாட்டு வச்சு விடும்போது அந்த எனக்கு பிடிச்ச சாங்காக ஓடிக்கிட்டே இருக்கும்போது எனக்கு என்ன ஆகும்னா ரொம்ப ஃபீல் குட்டாக இருக்கும். அந்த ரீசனால் நான் வந்து பாட்டு வச்சுப்பேன். அது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுங்கள். மேக்ஸிமம் சாங் யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்கள்? குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து எல்லாருக்குமே சாங் வந்து ரொம்ப பிடிக்கும். அதுவும் சத்தமாக சாங் வச்சு கேட்குறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து இந்த ஸ்ட்ரீட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேடியோ வச்சு இந்த ஃபங்க்ஷன் டைமில் வைப்பாங்க இல்லையா, ஐயோ அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப மோசம். அது ரொம்ப ஹெட்டேக்காக இருக்கும். ஆனால் அது ஏன் அப்படி ஆகுதுன்னா, நமக்கு பிடிச்ச எல்லா பாட்டுமே வந்து பிடிச்சதாக போட மாட்டாங்க இல்லையா. அதனால நம்ம எப்போதுமே நம்மளோட மைண்டுக்கும் இந்த சாங்குக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சம்பந்தம் இருக்குது, ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. நம்ம வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம்னா ஹாப்பியான சாங் கேட்போம், சரிங்களா? ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு ரொம்ப சேடாக இருக்கணும்னா சேடான சாங் கேட்போம். நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? உங்களோட ஸ்டேட்டஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஸ்டேட்டஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் அவங்களோட மூடு எப்படி இருக்குங்கிறதே ஈஸியாக ஸ்டேட்டஸ் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அந்த ரீசனாலே சில பேர் வந்து ஸ்டேட்டஸ் போட மாட்டாங்க. நிறைய பேர் ஸ்டேட்டஸ் போடுறத அவாய்ட் பண்ணியிருக்க பீப்புள்ஸும் இருக்காங்க. அது மாதிரி நிறைய ஸ்டேட்டஸ் போடுற பீப்புளும் இருக்காங்க. நான் அதில் ரெண்டும் கட்டான். எனக்கு என்ன சொல்கிறது, ஸ்டேட்டஸ் போட்டுகிட்டே இருப்பேன், அப்புறம் ஸ்டாப் பண்ணிடுவேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்டேட்டஸ் போடுவேன். ஆனால் என்னோடய ஸ்டேட்டஸ் வந்து எப்படி இருக்கணும்னா காமனாக இருக்கும். நார்மலாக எந்த நேரம் பார்த்தாலும் சேடாகவேலாம் இருக்காது. பி ஸ்ட்ராங், பி மோட்டிவ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம எதை ஈர்க்கிறோமோ அதை நோக்கி தான் நம்ம வந்து போயிட்டுருப்போம், சரிங்களா? அந்த ரீசனால் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்குற விஷயத்தமா நீங்கள் யோசிக்காமல் உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கிற மாதிரியான விஷயமா நீங்கள் யோசிக்கணும். அதுக்கு வந்து எண்ணங்கள் வந்து எண்ணங்கள் ஒரு அலைவரிசையாக நம்ம கையில் வந்து மாறி இருக்குது. ஃபோனாவோ டிவியாவோ லேப்டாப்பாவோ என்ன சொல்கிறது, இது மாதிரி தான் இந்த ஒரு சில எலக்ட்ரிக்கல் டிவைஸாகவே நம்ம கையில் வந்து மாறி இருக்கு இல்லையா. எண்ணங்கள் எல்லாமே வந்து அதுக்குள்ளே தான் நமக்கு இருக்குது. அதுதான் நம்மளை கட்டுப்படுத்துகிற அளவுக்கு வந்துருச்சு இல்லையா. அந்த ரீசனால் நீங்கள் இது மாதிரி ஸ்டேட்டஸ் போடும்போது நீங்கள் கஷ்டப்பட்டாலுமே ஸ்டேட்டஸ் போடும்போது ஹாப்பியாக போட்டு பாருங்கள், கண்டிப்பாக நல்லா இருக்கும், சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணாலுமே அந்த இமேஜ், பிக்சர், வீடியோ கிளிப்பு, சாங்ஸு, எதுவாக இருந்தாலுமே எப்போதும் போடுற மாதிரி நார்மலாகவே போடுங்க. அந்த மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஒவ்வொரு மூமெண்ட்டுக்கும் ஏற்ற மாதிரி உங்களோட ஃபீலிங்ஸை வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து ஸ்டேட்டஸாக இருக்கட்டும், ஸ்டோரியாக இருக்கட்டும், எதுவாக ஆனாலும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணாலும் நார்மலாக காமாக ஒரு மன அமைதியாக இருக்கிற மாதிரி போடுங்க. எனக்கு அப்படி வந்து ரொம்ப சேடாக இருக்கேன்னா நான் ஸ்டேட்டஸே போட மாட்டேன். மேக்ஸிமம் அந்த டைம்லலாம் அவாய்ட் பண்ணிடுவேன்.
ஆனால் வந்து அந்த டைமில் வந்து மோட்டிவாக போடலாம். அதனால தான் சொல்கிறேன், உங்களுக்கு சம்டைம்ஸ் வந்து லேசியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு, இல்லை ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா ஒர்க் அவுட் பண்ணும்போது இது மாதிரி சாங் நல்லா வீட்டில் வந்து சத்தமாக டிவி வச்சுட்டு நான் சாங் கேட்டுகிட்டே ஒர்க் அவுட் பண்ணுவேன். கிட்டத்தட்ட வந்து நான் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு 4-5 பாட்டு வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா வச்சுக்கிங்களேன், நான் ஒர்க் அவுட்டே முடிஞ்சு போயிடும். நான் ஒரு 4-5 பாட்டு எனக்கு பிடிச்ச சாங், ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாங், மைண்டு வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரியான சாங்காக கேட்டுட்டு போயிடுவேன். அப்புறம் லாஸ்ட்டு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாபிக் நம்ம வந்து பார்த்துருந்தோம். என்னென்னா, தீபாவளி வந்துட்டுருக்கு இல்லையா, இப்போ வந்து எல்லார் வீட்லேயுமே வந்து ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் வந்து பண்ணுவாங்க. நம்மளை சாப்பிட்றத அவாய்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அவாய்ட் பண்ணலாமா வேணாமா? சாப்பிடுங்க. கிட்டத்தட்ட வந்து இன்னும் ஒரு 5 days தான் இருக்குது. தீபாவளிங்கிறது ஒரு நாள் கூத்து என்னை பொறுத்த வரையும். இப்படின்னு சொடக்கு போகிறதுக்குள்ளே காலைல 6 மணிக்கு நம்மளோட லைஃப் வந்து தீபாவளி ஃபங்க்ஷன் வைபுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஆக்சுவலி ஈவினிங் 6 மணிக்கெலாம் அந்த வைபு வந்து போயிடும். அவ்வளோதான், ஒரு நாள் கூத்து தான் அந்த தீபாவளிங்கிறது. அது வருஷத்தில் ஒரு நாள் தானே வருது. எல்லா ஃபங்க்ஷனுக்கும் இது மாதிரி உலகமே கொண்டாடாது. அந்த ஒரே ஒரு ஃபங்க்ஷன் மட்டும்தான் உலகமே கொண்டாடும். அதனால் தாராளமாக சாப்பிடுங்க. அன்றைக்கி என்ன சாப்பிடணுமோ தாராளமாக அன்றைக்கி வந்து வீட்டில் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. நான் அப்படி தான் சாப்பிட போகிறேன். இப்போ இருக்கிற ஒரு 4 to 5 days என்ன பண்ணலான்னா, நான் என்னோடய மீல் பிளேட் பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் ரைஸ் அவாய்ட் பண்ணியிருப்பேன். பார்த்தீங்களா, நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, லாஸ்ட் டைமில் ஒரு ஃபியூ டேஸாக என்னோடய பிளேட் மீலில் ஒரு சில விஷயங்கள் வந்து மிஸ் ஆகுது. அது என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கிற மாதிரி நான் கேட்டிருப்பேன். அது என்னங்கிறது இப்போ தெரிஞ்சிச்சிங்களா? ஒயிட் ரைஸு, ஒயிட் சுகரு, மில்க்கு அண்ட் வந்து பார்த்திங்கன்னா காஃபி இருக்கிற மாதிரியான ஐட்டம்ஸு அண்ட் வேறு என்னென்ன, இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணியிருப்பேன். ஒயிட் ரைஸ்னால் நம்ம எல்லாரை பொறுத்த வரைக்கும் காமனாக ஒயிட் ரைஸ்னால் லஞ்சில் மட்டும்தான் நம்ம சாப்பிட்றோமா? நீங்களே சொல்லுங்கள். அது வந்து டிஃப்ரெண்ட் டைப்பாக வந்து நம்ம எடுத்துக்கிறோம் நமக்கே தெரியாமல். அது என்னங்கிறத கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஒயிட் ரைஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைப்பாக டெய்லிக்கும் நம்ம ஒவ்வொரு பைட் வந்து நம்ம இன்டேக் பண்ணும்போதும் வந்து ஒயிட் ரைஸ் வந்து எடுத்துக்கிட்டு தான் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம வந்து அடுத்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். இப்போ இந்த 4 to 5 days Thursday ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே சாட்டர்டே இதில் ஒரு 3 days. இந்த 3 daysம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒயிட் ரைஸை வந்து அவாய்ட் பண்ணிக்கிங்க. காஃபி டீ கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிங்க. அதுக்கு பதில் வந்து நீங்கள் ஏதாவது ஸ்நாக்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா சாப்பிட்டுக்குங்க. கொஞ்சம் வீட்டோட மிங்கிள் ஆக பாருங்கள். மார்னிங் ஒரு 2 இல்லை 3 எக் இருக்கிற மாதிரி, ஒயிட் ஆர் எல்லோ ரெண்டுமே மிக்ஸ் ஆகி எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. அது மட்டும் எடுத்துக்குங்க. சரிங்களா? இல்லைனா 2 எக் எடுத்துக்கிட்டு ராகி ஸ்மூத்தி, இல்லைனா வந்து ராகி கஞ்சி, இல்லை அப்படின்னா வந்து ராகி புட்டு, இல்லைனா ராகி சப்பாத்தி, அதை மாதிரி ராகி இல்லைனா கம்பு அதை மாதிரி போயிடுங்க. இல்லைனா மில்லட்ஸ், எது எடுத்தாலுமே 50 கிராமுக்கு மேலே இருக்கக்கூடாது. சரிங்களா? 50 அதிகம்தான். ஒரே ஒரு குழிக்கரண்டி 25 கிராம் இருக்கிற மாதிரி மாவாக எடுத்திங்கன்னா ஒரு 25 கிராம் எடுத்துக்கோங்க. இதே வந்து முழு தானியமாக எடுத்திங்க அப்படின்னா ஒரு 50 கிராமுக்குள்ளே தான் இருக்கணும். சரிங்களா? அந்தளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க. ஒரு 2 எக்கு கூட எடுத்துக்கலாம். சரிங்களா? இது மட்டும் போதும். கம்ப்ளீட்டாக வந்து ஒயிட்டை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஒயிட்டுனா நார்மலாக இப்போ எக்லேயும் ஒயிட் இருக்குதா, நான் இல்லைன்னு சொல்லலை. அது வேறு இது வேறு. நீங்கள் வந்து நம்ம வந்து ஒயிட் ரைஸும் ஒயிட் சுகரும் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ண போகிறோம். அது வந்து ஒயிட் சுகருங்கும் போது இப்போ வீட்டில் வந்து எனக்கு ஸ்வீட் பண்ணுவாங்களே, அப்போ நான் என்ன பண்ணுறேன், அதுலேயும் ஒயிட் சுகர் மிக்ஸ் ஆகிருக்குமேன்னு கேட்கலாம். இப்போது டெய்லி இன்டேக்கில் இருக்கிற ஒயிட் சுகரை மட்டும் நம்ம அவாய்ட் பண்ண போகிறோம். டெய்லி இன்டேக்கில் என்ன பண்ணுவோம், மார்னிங் காஃபி குடிப்போம் இல்லையா, அதுக்கப்புறம் இடையில காஃபி வேணும்னா குடிப்போம் இல்லையா, அதுக்கப்புறம் வெளியில் போனால் நான் காஃபி குடிப்பேன். கம்ப்ளீட்டாக அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடணும். அப்புறம் லஞ்ச் டைம்லலாம் காஃபி குடிப்பேன், ஈவினிங் டைம்லலாம் காஃபி குடிப்பேன். சில நேரத்தில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி கூட காஃபி குடிச்சிட்டுலாம் தூங்குற ஹேபிட் எனக்குலாம் இருந்துச்சு. அதெல்லாம் கம்ப்ளீட்டாக நான் வந்து பார்த்திங்கன்னா அவாய்ட் பண்ணுறேன். ஸோ அதில் அந்த சுகர் எல்லாமே எத்தனை ஸ்பூன் கவுண்ட் பண்ணால் எத்தனை ஸ்பூன் வரும் தெரியுங்களா? அந்த டெய்லி இன்டேக்கில் எடுக்கிற அந்த டைமிங்க்கு எடுக்கிற அந்த சுகர்ஸை வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா நான் அவாய்ட் பண்ணுறேன். சரிங்களா? ஏன்னா நம்ம வந்து இப்போ எக்ஸ்ட்ராவாக வந்து ஸ்நாக்ஸு அது ஸ்வீட்ஸு அது மாதிரி சாப்பிட போகிறோம். அப்புறம் இதுவும் வந்து ஒரு டெய்லி இன்டேக்கில் எடுக்கிறதையும் எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா அது ஒரு காம்போவாக ஆகிடும். அதனால் அதை மட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டு மார்னிங் ரிச் ப்ரோட்டீனுக்கு எடுத்துக்குங்க. லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் ரிச்சான ஏதாவது ஒரு மீல் எடுத்துக்குங்க. மீல் பொறுத்தவரை ஒயிட் ரைஸ் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிக்கணும். சப்பாத்தி, பூரி இது எல்லாமே அவாய்ட் பண்ணியிருக்கணும். ஃப்ரூட் போர்ஷன் நல்லா ஃபுல்லாக இருக்கணும். சரிங்களா? ஃப்ரூட் போர்ஷன் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக இருக்கணும் பிளேட்டில். இல்லைனா அது ஃப்ரூட் பதில் வெஜ் போர்ஷன் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இருக்கணும். வித் வந்து கர்டு இருக்கணும் கம்ப்ளீட்டாக.
ஏதாவது ஒரு ப்ரோட்டீன் இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு இது உங்களுக்கு எது செட் ஆகுமோ, டால் ஆறு, சிக்கன் ஆறு, ஆர் எக்கு மார்னிங் எடுத்துருவீங்க கம்பல்சரி, ஆர் ஃபிஷ், இதை மாதிரி ஏதாவது ஒரு ஐட்டம் வந்து பிளேட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இது வந்து உங்களோட லஞ்சாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இயர்லியாக சீக்கிரம் ஒரு 6 மணிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டின்னரை கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. அதுலேயுமே வந்து டால், மதியானம் டால் எடுத்துட்டிங்கன்னா ஈவினிங் சிக்கன் அது மாதிரி எடுத்துக்கணும். இல்லை மதியானம் சிக்கன் எடுத்துட்டிங்கன்னா ஈவினிங் டால் ஐட்டம், சிறுபருப்பு, கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை, நிறைய ஒரு ஃபியூ இது நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லிட்டேன். சிறுபருப்பு, கருப்பு கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை, கிட்னி பீன்ஸு, அப்புறம் வந்து பச்சை பயிறு, இது 5மே வந்து கம்ப்ளீட்டாக கையில் எனி டைம் வச்சுருக்கணும். இதில் ஏதாவது ஒரு டால்ஸ் வந்து இந்த ஒரு வேலையில் ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கோங்க. அதில் கூடவே வந்து சம் ஃப்ரூட்ஸ் ஆர் வெஜ் அது மாதிரி எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கும். இதோட உங்களோட 1 டே மீல் பிளேட் முடிஞ்சிருச்சு. இடையில தண்ணி மட்டும் நல்லா குடிங்க. ஸ்நாக்ஸு இப்போது அதான் விஷயம். இப்போ இதெல்லாம் எடுத்துகிட்டு நான் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றேன்னா தாராளமாக சாப்பிட்டுக்கலாம், சரிங்களா? சாப்பிட்டுக்குங்க. ஏன்னா ஃபைபருக்கு தேவையானது ஃபைபர் கம்பல்சரி. இன்னொரு விஷயம் சொல்லிட்டேன், பெரிய கொய்யாப்பழம், நல்ல உருண்டையாக பெரிய கொய்யாப்பழம், கிட்டத்தட்ட அது எவ்வளோ கிராம் இருக்குன்னா ஒரு 200 கிராம் அது இருக்கணும் அந்த கொய்யாப்பழம். அது மாதிரியான கொய்யாப்பழத்தை பர் டேக்குள்ளே இடையில எப்போயாவது சாப்பிட்டு கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க கோலை. இல்லை அப்படின்னா உங்களோட மீல் பிளேட்டில் ஸ்ப்ளிட் பண்ணி 2-3 பீஸாக கட் பண்ணி வச்சுருந்து எடுத்து சாப்பிட்றது வந்து பார்த்திங்கன்னா பெட்டராக இருக்கும். இப்படி சாப்பிட்டீங்க அப்படின்னா இடையில மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து பசிக்காது, சரிங்களா? உங்கள் வீட்டில் ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கிங்களேன், அப்படி ஸ்நாக்ஸ் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டோன்னே ஃபுல்லான மாதிரி இருக்கும். அதிகமாக ஓவர் ஈட் பண்ண மாட்டேங்கிங்க ப்ரோட்டீன் எடுக்கிறனால, சரிங்களா? ஓவர் ஈட் ஃபஸ்ட்டு பண்ண மாட்டீங்க, ஃபில்லிங் ஆகிடும். இது ஒரு விஷயம், சரிங்களா? அப்புறம் வந்து நீங்கள் சாப்பிட்டது நிறையா வந்து டீப் ஃப்ரை பண்ணது தானே சாப்பிட்ருப்பீங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுகரி ஃபுட்டாகவும் எடுத்துருப்பீங்க இல்லையா, எக்ஸ்ட்ரா சுகர் இல்லையா, அதை எடுத்துருக்கும்போது இதெல்லாம் நம்ம ஃபைபர் எடுத்துக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகிடும். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் இந்த பேலன்ஸ்டு ஒரு டயட்டில் இருக்கிறனால அவ்வளோ சீக்கிரம் வந்து வெயிட் போகாடாது, இல்லைனா வெயிட் குறையும். இதுதான் 2 கான்செப்டில் இது வரும். இந்த ஒரு பேலன்ஸ் இருக்கிற தீபாவளிக்கு பேலன்ஸ் இருக்கிற ஒரு 4 days, தீபாவளி அப்புறமும் நமக்கு தீபாவளியாகவே சில பேர் கொண்டாடிட்டு இருப்பாங்க, அவங்களுக்காக கூட அதை வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட வந்து ஒரு தேர்ஸ்டே வரையும் எல்லாருக்கும் லீவ் இருக்கும்னு நினைக்கிறேன். தேர்ஸ்டே அதிகம், கம்பல்சரி மண்டே டியூஸ்டே ஃப்ரீயாக தான் இருப்பாங்க எல்லாருமே செலிப்ரேட் பண்ணிவிட்டு. வெனஸ்டேலேருந்து எல்லாருமே ஆஃபீஸ் போயிடுவாங்க, ஸ்கூல் போயிடுவாங்க, காலேஜ் போயிடுவாங்க, பிஸி ஆயிடுவாங்க இல்லையா. இங்கே எங்கள் வீட்டில் தேர்ஸ்டே வரையும் நாங்கள் ஜாலியாக ஆட்டம் போடுவோம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த ரீசனால் நான் தேர்ஸ்டே வரையும் சொல்லிக்கிறேன். ஏன்னா தேர்ஸ்டே வரையும் நான் இது மாதிரி தான் பிளான் பண்ண போகிறேன். ஏன்னா கிட்ஸோடு இருக்கும்போது கண்டிப்பாக டெஃபினட்டாக வந்து ஸ்நாக்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணவே முடியாது. ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா அவங்கள விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும். இது மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் கூட இதை மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு நம்ம என்ஜாய் பண்ணி நம்மளோட பேலன்ஸ்டு டயட்டை பேலன்ஸ்டாக வச்சுக்கலாம், சரிங்களா? ப்ராப்பரான ப்ரோட்டீன் இன்டேக் அண்ட் ஃபைபர் இது இருந்தால் போதும். நமக்கு வந்து ஓவர் ஈட் பண்ணாமையும் கரெக்டான டைமில் டைஜஷன் ஆகிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வச்சுருக்கும். அதனால் நீங்கள் இதை வந்து கண்டினியூவாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இதே மெத்தடாக ரெகுலராக ஃபாலோ பண்ணக்கூடாது. நான் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இதெல்லாம் சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிடையாது. நான் சொல்ல வரல, ஒரு எமர்ஜென்சி டைமில் மட்டும்தான் நான் இதை சொல்கிறேன். ஒரு எமர்ஜென்சி டைமில் வந்து இதை எடுத்துக்குங்க. அது மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் இப்படி எடுத்துக்குங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்ம டெய்லி இன்டேக்கில் அதிகமாக கார்போஹைட்ரேட் எடுத்துக்கிட்டு இருப்போம். அது இல்லாமல் இப்போ எக்ஸ்ட்ராவாக வந்து ஃபெஸ்டிவல் டைம்லேயும் எடுத்தோம் அப்படின்னா அது கொஞ்சம் வந்து வெயிட் போட வாய்ப்பு இருக்குது, ஃபேட்டாக ஸ்டோர் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் இதை மாதிரி எடுத்துக்கும் போது ப்ரோட்டீன் அதிகமாக எடுக்கிறனால ஃபில்லிங்காக இருக்கும். உங்களுக்கு அதிகமாக ஓவர் ஈட் பண்ண மாட்டீங்க, அளவாக சாப்பிட்டு வச்சுருவீங்க. அது ஒரு விஷயம், சரிங்களா? இன்னொன்று என்னென்னா சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால இன்னும் ஓவரான கிரேவிங்கை வந்து உங்களோட கிரேவிங் இருக்கு இல்லையா, அந்த கிரேவிங்கை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மெத்தடு, சரிங்களா? கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட ரிசல்ட் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு வீடியோவும் வந்து வேல்யூபிளான வீடியோவாக இருக்கணுங்கிறது தான் என்னோடய நோக்கம். ஒரு வீடியோ ஒரு பர்சன் பார்க்குறாங்கன்னா எண்ட் ஆஃப் த செஷனுக்குள்ளே அந்த வீடியோவிலேருந்து ஏதாவது ஒரு பெனிஃபிட்டான விஷயம் அவங்களுக்கு போய் சேரணுங்கிறது ஒரு கான்செப்டில் தான் இந்த வீடியோவை நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் வந்து பார்த்திங்கன்னா 4 பேருக்கு இந்த வீடியோ போயிட்டு சேரும், சரிங்களா? ஒருத்தர் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தாங்க, ஃபுல்லாக பார்த்தாங்கன்னா 10 பேருக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணோம். 10 பேர் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தாங்கன்னா
100 பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவோம். 100 பேர் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தாங்கன்னா 1000 பேருக்கு ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தாங்கன்னா 10,000 பேருக்கு அந்த மாதிரி இந்த வீடியோ ரீச் ஆகும். என்னோடய வீடியோ அதிகமாக நீங்கள் ஸ்கிப் பண்ணுறனால ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணாமல் பாதிலேயே 2K அப்படியே வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஸ்டாப் ஆகி நின்றுடுது. அது சம்டைம்ஸ் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா இது, நம்ம ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் வேல்யூபிளாக மேக் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு இது நான் ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். சரிங்களா? இந்த வீடியோ தயவுசெய்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பிடிச்சி அவங்க ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. சரிங்களா? ஓகே காய்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா 12 டைப் ஒர்க் அவுட்டில் எண்ட் ஆஃப் த செஷன் வந்து பார்த்திங்கன்னா வந்தாச்சு. இன்றைக்கி டேவே பயங்கரமாக ஆக்டிவாக சூப்பராக இருந்துச்சு. தண்ணி நல்லா குடிங்க, தயவுசெய்து தண்ணி மட்டும் குடிக்காமல் இருக்காதீங்க. தண்ணியும் சேர்த்து இதோடு சேர்த்து நான் இப்போ சொன்னேன் இல்லையா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு டயட்டை பற்றி ஃபுல்லாக நிறைய விஷயங்கள் கொடுத்தாச்சு. எப்போதுமே டயட்டை பற்றி எண்ட் ஆஃப் த செஷனில் தான் பேசுவேன். இன்றைக்கி ஒரு ஃபுல் வீடியோவே நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் இப்போ ஒரு டயட்னால் எப்படி இருக்கணுங்கிற ஒரு கிளாரிஃபிகேஷனுக்கு வந்திருப்பீங்க. இது இருந்தால் போதும் அப்படிங்கிறதுக்கு தெளிவாக வந்திருப்பீங்க இல்லையா? இதை வந்து ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்லேயோ இல்லை ஒரு ஃபெஸ்டிவல் டைம்லேயோ ஃபாலோ பண்ணுறது பெட்டர். ஆனால் இது எனி டைம் நான் ஸ்நாக்ஸ் நிறையா சாப்பிட்டுக்கிட்டு ப்ரோட்டீனும் ஃபைபரும் இருக்கிற மாதிரியான ஃபுட்டும் எடுத்துகிட்டு சுகரு அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜங்க் ஃபுட்டு வந்து சாப்பிட்டுப்பேன், வீட்டில் டெய்லி டேஸில் எடுத்துக்கிற ஒயிட் ரைஸு ஒயிட் சுகரை மட்டும் நான் அவாய்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். நீங்கள் பல விதமாக கார்போஹைட்ரேட் எடுத்துகிட்ருக்கீங்க, பல விதமாக ஒயிட் ரைஸ் எடுத்துகிட்ருக்கீங்க. சரிங்களா? அதான் கார்போஹைட்ரேட் எடுத்துகிட்ருக்கீங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா? அது என்னங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மூச்சு பயிற்சி வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் வந்து 5 கவுண்ட் தான் பண்ணுறேன். உங்களுக்கு எத்தனை கவுண்ட் பண்ண முடியுமோ பண்ணுங்கள். இப்போது சூப்பராக எனக்கு சொட்டாக இருக்குது. என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆம்லேட் எடுத்திருக்கேன். சரிங்களா? இதான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. கொஞ்சம் வெளியில் போக வேண்டிய வேலை இருந்துச்சுங்கிறனால சிம்பிளாக வந்து ஆம்லேட் மட்டும் போட்டு எடுத்துக்கிட்டேன், கூட வேறு எதுவும் எடுத்துக்கல. சரிங்களா? லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் டாஸ் பண்ணி வச்சுருக்கேன், 100 கிராம் கர்டு எடுத்திருக்கேன் அண்டு சம் பீசஸ் கோவா வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா ஃபில்லிங்காக இருந்துச்சு என்னோடய லஞ்சு. டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறுபருப்பு தான் எடுத்திருக்கேன், சம் கோகோனட் க்ரம்ஸ் போட்டுட்டு கொஞ்சமாக தாளிச்சுக்கிட்டேன். சூப்பராக எம்மியாக இருந்துச்சு. ஓகே காய்ஸ், இதான் என்னோடய டின்னர். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய், டேக் கேர். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.